இதில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. இப்போ பல வீடியோ போட்டு கட்டாய் இதாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் தான் வரும். ஓகே, இப்போ இல்லை என்ன சொல்ல போனா அவ்வளோ சொல்கிறேன். 500 ரூபா கூட என்னன்னு தெரியுமா வாங்கி வீடியோ போடுறேன். நாங்கள் யூடியூப்குள்ளே வந்தது எப்படி பிக்கப் ஆகும், ஸ்பீக்கருக்கு பாவம், இந்த ஸ்பீக்கர் எப்படி பிக்கப் ஆகுறோம், இதெல்லாம் வந்து இந்த வீடியோ எல்லாமே சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிருவேன். இல்லை உங்களுக்கு நேரடிக்கு வாடா. சரி, நேராக வரேன். இதுக்கு ரவுண்டாக பண்ணிட்டு இதாக இருக்கும். முதல்ல நாங்கள் இதில் வந்தது எப்படின்னா, எங்களுக்குலாம் வீடியோவில் யூடியூப்லாம் எங்களுக்கு சத்தியமாக எங்களுக்கு என்ன வந்துரு எப்போன்னா, அதாவது இவங்க ஃபோனில் ஒரு நாள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. இவங்க ஃபோனில் ஆரம்பித்து ஒரு அண்ணன் இருப்பான், இந்த இவங்க அண்ணன் எடுத்துட்டு +S1 அது 2 சேர்த்தா என்ன வரும்னு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? அவங்க வந்து எங்களுக்குலாம் சுத்தமாக தெரியும். ஒரு நாள் சும்மா பெட்டில் ஆட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆடினோம். இவங்க ஃபோனில் தான் அது இருக்கும். இவங்க அது என்ன சேனல், அது தர்ஷன் தானே? தர்ஷன் சேனலா? தர்ஷன் சேனலில் இருக்கும். ஏதோ நம்பர் போட்டுட்டாங்க, வந்து நம்பர்லாம் தர்ஷன் போட்டால் வரும். தர்ஷன் போட்டேன். அதில் வந்து ஷார்ட்ஸுக்கு போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல அதான் போட்டோம். இவங்க சும்மா இவன் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இவங்க அண்ணன் தான் எனக்கு சொல்லியிருந்தேன். ஏன்டா சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கும் தெரியும். பெட்டில் ஆடணும். அண்ணா அவனுக்கு எப்படி தெரிஞ்சு சுத்தமாக தெரியல. இவனு அவங்க அண்ணனுக்கு எனக்கு வந்து 2 பேரும் ஒன்னா ட்ரெஸ் போடுறீங்கன்னு பார்க்காதீங்க. எடுத்துட்டு வந்ததுதான். திரும்புடா ஒரே தாங்க. இது வந்து எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. இதில் எதுக்குடா என் யூடியூப்குள்ளெல்லாம் வந்துக்கிட்டுன்னு சத்தியமாக எதுலேயே பார்க்கல. பார்த்தா நாங்கள் அவங்க ஃபோன்லாம் ஆரம்பித்தாங்க. சரி, ஏதோ ஆட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடணும். அதுக்கு எவ்வளோ ரீச்சுன்னு தெரில. அது 6 தான் வந்துச்சு. நான் ஒன்று போட்டிருந்தேன், பொன்னி ஹரிக்காக. சும்மா அப்படிதான் ஆடி விட்டேன். எனக்கு ஆடையும் தெரியாதா, சும்மா அப்படிதான் ஆடி விட்டேன். அவங்க அண்ணன் கற்று கொடுத்தப்போ அவன் போட்டது அது எவ்வளோ 1K வந்துருச்சு. 1K கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், 20K. ஆனால் லைக் பண்ணதுமா 42. ஆமாம், அவன் மொத்தமாக சேர்த்து 42 தானே. 11. இவனுக்கு எனக்கு வந்து இப்போ பிக்கப் ஆகிட்டு 30. இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். என்னடா இந்த வீட்டில் போட வைக்கிறீங்கன்னு வச்சுக்காதீங்க. இது விட நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி போடுறோமா, அதனால அதில் போட டைம் இல்லை. இது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து டானில் ஒரு பாட்டு வந்துருக்கோம். டான்லேருந்து தான் போட்டோம். அதுலேருந்து பிக்கப் ஆகி இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க அவங்க. எனக்கும் சுத்தமாக தெரியும். நான் எத்தனை நாள் எங்கே திரும்ப போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு மாதம் இந்த ஸ்பீக்கர் வாங்குறதுக்காண்டி நாங்கள் அதுவும் இதுக்காண்டி நாங்கள் வாங்கினோம். 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து 8 மாதம் சொல்கிறேன். எனக்கு 2021 நானும் அப்படியே பிக்கப் ஆகிட்டேன். அப்படியே வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, முன்னாடிலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ எவ்வளோ ரீச் இருந்துச்சு. ஒரு 4 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன். எனக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏறி ஒரு 6 வந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஒரு 7 ஏறிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அதில் வந்து எனக்கு நான் சுத்தமாக எல்லாமே போட்ட வீடியோ ப்ரைவேட்டாக தான் போட்டுட்டு இருந்திருக்கேன். பப்ளிக்கில் போடல, எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் கேட்டேன். இந்த வீடியோ வச்சுருக்கிறவங்கலாம் கேட்டோம். நானாக போனேன். அப்போ கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீ ப்ரைவேட்டில் போட்டிருக்க, பப்ளிக்கில் போடு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் போட ஆரம்பித்தேன். பப்ளிக்கில் போட ஆரம்பித்து எப்போ அதுக்கே ஒரு இன்னைக்கு காலைல தான் 10 ஏறிச்சு. 10 ஏறிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்துருச்சு. நான் அப்படியே போட்டிக்கிட்டே இருந்தோம். உடனே பார்க்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் இருந்து தான் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் சாக்ஸ் பார்க்க நிறைய வேலை இருக்கும்ல, நம்மளுக்குன்னு பார்க்க மாட்டாங்க யாரும்.
அதனால அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் போகணும்னா என்னன்னு தெரியல. நாங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் எதுவும் சொன்னதும் இல்லை கேட்டதும் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் ஒரு 20 சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. எப்பட்றா ஓஹோ இது போட தான் இது அப்படின்னு சொல்லிட்டு 24, அதுக்கப்புறமா 25, அதுக்கப்புறமா அன்றைக்கி காலைல 25 இருந்துச்சு guys. டுடே எத்தனை டேட் இன்னைக்கு எனக்கு தெரியல. 23. அப்போது நவம்பர் 2025 நான் போடுறேன் பார்த்துங்க. அப்போ இன்னைக்கு காலைல எதுவும் நெராட்டோ இதை எடுத்து நான் போடலாம். நான் இதில் போய் செக் பண்ணி பார்த்தேன் செலக்ட்ஸில். பேர் என்னது என் பேர் நான் தெரில, அப்புறமா சொல்கிறேன். ஓகே நெராட்டோன்னு போட்டிங்கனாலே இது மாதிரிலாம் வரும். இங்கே பாருங்க நெராட்டோ ஸ்பெல்லிங் தெரியல, நான் கூட சொல்கிறேன். நான் NARUTO நெராட்டோ. எதோட நிறுத்தினேன் செட்டிங்ஸில் போய் நான் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே மண்டே வந்து ஒரு 20% பார்க்குறேன். நான் அதில் போய் செக் பண்ணி பார்த்தேன்னா சாட்டர்டே வந்து ஒரு 40%. இதுக்கு சண்டே பார்த்தேன் கைஸ் 100% கிட்டே பார்க்குறாங்க. அதனால தான் நானே இது பண்ணிட்டு ஆரம்பித்தேன். ஓஹோ அப்போனா சாட்டர்டே போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சாட்டர்டே இன்னைக்கு காலைல போட்டு எவ்வளோ இருந்துச்சு 25 இருந்தது. எப்பா 30 ஏறி இருக்கு. சரி என்னடா இப்போ ஏறின்னு அப்போ வைக்காதீங்க. 5 தான் ஏறி இருக்கு. இப்போ நெராட்டோ ஃபேன் அவ்வளோ பேர் இருப்பாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. நெராட்டோ அதனால இனிமேல் நான் நெராட்டோ தான் போடுவேன். இனிமேல் வீடியோ போட மாட்டேன். வீடியோனா முஞ்சை கட்டி போடுவோம். மற்ற எதுவும் பயந்து போட்டு திடீர்னு அவ்வளோதான் காய்ஸ். அம்மா இல்லை எப்படி விற்கமான்னா முதல்ல என்ன ஃபோனு இவங்க ஃபோன்னு தெரிஞ்சு போ சாம்சங்னு ஒரு ஃபோன் வச்சுருந்தோம். அது இதான் விவோ தான். முன்னாடி ஒரு ஆனால் அதுலலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் இது புது செல் வாங்கினது. அது இன்னும் செல்லு அதுவும் நம்ம கீழே அழுத்துற மாதிரி நம்ம கீழே பட்டன் இருக்கும்ல அது அழுத்தினா வெளில வரும்ல அது மாதிரி. இப்போ இந்த செல்லை வாங்கினோம். இப்போ வந்து ஐயோ 5 ரூபா வரேன் ஏதோ ஒன்று ஃபோன். இப்போ வந்து விவோ சாம்சங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் ஏதோ டெவலப் ஆகிட்டேன். அம்மா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு கன்னை வச்சு போட்டிருப்பேன். ஹோம் டூர்னு ஒன்று போட்டிருப்போம். ஹோம் டூரா போடுவேன். அதுக்கப்புறமா நாங்கள் அது பிடிக்கல அதுவும் ரெடி பண்ணிட்டேன். ஏதோ வியூஸ்லாம் எதுவும் போதே அது முன்னாடிடா எடுத்தாண்டா அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டேன். நானும் ஒரு மாதமாக யூடியூப்க்கும் வரல. அதுக்கப்புறமா தான் ஃப்ரீ ஃபயரில் கிடந்துட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறமா தான் யூடியூப்பில் கொஞ்சம் டெவலப் ஆனேன். இப்போ உங்களுக்காக கார்டு கிவ் ஒரு இனிமேல் வீடியோவில் மட்டும்தான் நாங்கள் வருவோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். வீடியோவில் மட்டும்தான் இனிமேல் நாங்கள் வருவோம். எதுலேயும் வர மாட்டோம். மற்ற எல்லாத்துலேயும் நெராட்டோவும் வருவாங்க. இல்லை வந்து முதல்ல எதில் தெரியுமா ஸ்பீக்கரில் போட்டோம். இன்னும் ஸ்பீக்கர் எடுத்து கேட்டுறேன். இங்கே இருக்குது இதாண்டா முதல்ல இதில் தாண்டா. இதோட 3 ஸ்பீக்கரு. இது ஒன்று சின்னது ஸ்மாலு. இது எங்கே வேணால் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க இது பெருசு. இது நம்ம எங்கே வேணால் ட்ராவலுக்கு வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதான் கொஞ்சம் கம்மி. இதான் முதல்ல வீடியோ போட ஆரம்பிச்சல இதான். இப்போ பாருங்க அழிக்காய் அப்பா